Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் சோப் நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சோப் பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சோப்ல நலங்கு மாவு சேர்த்துக்க போறோம். நான் சில இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நலங்கு மாவுல சேர்க்கிற அத்தனை இன்கிரிடியன்ட்ஸும் இல்லை, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சில இன்கிரிடியன்ட்ஸை வச்சு நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோப் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த நலங்கு மாவு செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற ஒவ்வொரு பொருளையுமே நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு மாவு. நீங்கள் வீட்டிலேயே பாசிப்பயிறு மாவு ப்ரிப்பேர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு மாவு சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சலிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது சோப் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி சோப் வேணும் அப்படின்னா நீங்கள் சலிக்காமலே சேர்த்துக்கலாம். ஆனால் உங்களோட ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சலிச்சிட்டு சேர்க்குறதே ரொம்ப நல்லது. அடுத்ததான் நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா சுத்தம் பண்ணும். அதையும் இந்த மாதிரி சலிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். சாதாரண மஞ்சள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் எல்லோ ஆகும். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கும் போது ஸ்கின் நார்மலாகவே இருக்கும், அந்த எல்லோ கலர் வராது. அடுத்ததாக இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரிஜினல் சந்தனமாக வாங்கி சேர்த்துக்கோங்க. சந்தன பவுடரையுமே இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட முல்தானி மேட்டி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பவுடர். கடைசியாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துளசி பவுடர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சில பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேற்கொண்டும் நீங்கள் பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் சேர்க்கலாம், அப்புறம் பூலாங்கிழங்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் இன்னுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நலங்கு மாவு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம சோப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சோப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பியர் சோப் எடுத்துருக்கிறேன். இது 98% பார்த்திங்கன்னா கிளிசரின் சோப். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆன்லைன்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த சோப் பேஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பியர் சோப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் சோப் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சோப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோப் ரெடி பண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 2 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பவுலில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் நல்லா ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்மளோட கையாலே இந்த தேங்காய் எண்ணெயை இந்த பவுல் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோப்பை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஹீட் பண்ண சோப் மேலே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சோப் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நலங்கு மாவு இது கூட சேர்த்துக்கலாம். நலங்கு மாவை சேர்த்த உடனே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா சோப் மறுபடியும் இறுகிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் பேஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோப்பை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இது நல்லா செட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ சோப் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். சோப் நல்லா செட் ஆயிடுச்சு. ஹோம்மேட் ஸ்கின் கேர் சோப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சோப்பை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கேர் பண்ண டைம் இல்லாதவங்க நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சோப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.